பிடிக்கலன்னு போட்டுருவாங்க. டம்மால் உடஞ்சிடும். உடஞ்ச உடனே வந்த உடனே ராதாரே வந்து என்னடா இது 200 வருஷமாக ஓடின ஒரு கடிகாரத்தை உடச்சிட பாவி அப்படின்னு நல்ல காலம் நானும் ஏதோ புதுசுன்னு நினச்சிட்டேன். அப்போ இந்த ஆன்டிகளோட வேலை தெரியல. அது சொன்ன உடனே அது போட்டு உடச்ச உடனே சூர்யாவும் விஜய் சிரிச்சிடுவாங்க ஷார்ட்டில். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, அது வந்து உடஞ்சி அது வந்து ஆன்டிக் பீஸு. அங்கங்கே சங்கிலிங்கெல்லாம் போட்டு அது கோர்க்கணுன்னாலே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். மறுபடியும் கோர்த்து கிருத்தெல்லாம் ரெடி பண்ணி ரெடி மறுபடியும் போட சிரிச்சிடுவாங்க. 3 தடவை சிரிச்சுட்டு அப்புறம் 3வது தான் ஓகே ஆச்சு. அது இப்போ நீ படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சிரிப்பு தெரியும். 2 பேரும் திரும்பி ஒரு மாதிரி சிரிச்சுக்குவாங்க அதை. ஆனால் எனக்கு வடிவேலை சிரிப்பே வராது. நாங்கள் பாட்டு இயற்கையாக பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். இப்போ சூர்யாக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டில் விஜய் பேஸ் பண்ணி அந்த படம் ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா பெரிய மார்க்கெட்டில், சூர்யாவுக்கு எனக்கெல்லாம் ஒரே ஈக்குவல் மார்க்கெட் தப்பெல்லாம். அப்போ சூர்யா கூட தான் படுத்துவாப்பில், என் கூட தான் பேசுவாப்பில், எல்லாமே என் கூட தான் இருப்பாப்பில் 24 hours. அப்படி அந்த கேரக்டர் கிடச்ச உடனே எல்லாம் பார்த்தாங்க. படம் பார்த்தா இப்போ அகமதுன்னு என் ஃப்ரெண்ட் இருக்கார், குப்சாமி அகமதுன்னு. அவர் வந்து மலையாளத்தில் படம் பார்த்துட்டு அந்த சீனிவாச கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, முதல்ல அந்த படம் தமிழ் எடுக்கணும், அப்புறம் அந்த டைரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நான் பேச முடியல. கரெக்டாக அது கடவுளாக பிடித்துல கொண்டு செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை காப்பாற்றுது. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் சரவணன் ஒருத்தர் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தார். நிறைய பேர் டெல்லி கணேஷ் சார், நான் நிறைய ஆர்டிஸ்ட்டு, உமா மகேஷ் எல்லாம். அப்போது இந்த குழந்தைங்களுக்கு பணக்கார குழந்தைங்களா இருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் சேட்டு பசங்க கூப்பிட்டு வருவாங்க. அவங்க தானே சிவப்பாக இருப்பாங்க, அழகாக குழந்தைய. அதுமாதிரி கூப்பிட்டு வந்து அங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரு அம்மா வந்து இதரா அங்கிள் கண்ணா போலோன்னு. ஏம்மா உனக்கும் தமிழ் தெரியாது, அவனுக்கும் தமிழ் தெரியாது, அவனை போய் நான் போலன்னு எப்படி சொல்ல நே போலேகா அங்கிள் கண்ணா போலன்னு அவன் சொல்கிறான். கிச்சனை மூர்த்தி பாருங்க, அந்த குழந்தை மனசில் நார்த் இந்தியா சேட்டு குழந்தைங்க அதுங்கெல்லாம் அதுங்க மனசில் அது போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் அன்றைக்கி காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் ஒருத்தர் ராஜேஷ்னு, அவர் இப்போ ஐநா சபையெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பனின் வாங்கி கொடுத்தா அதில் கிருஷ்ணமூர்த்தி பனின் போட்டு என்னப்பா இது என்ன பாரிஸில் விற்கிறாங்க சார், நீங்கள் வேண்டாம் வாங்கிக்கின்றான். அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான், நம்ம நினச்சி நடக்கிறதில்ல. அந்த படத்துல வந்து வடிவேல் சாரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும் சார். அது அவர் வந்து அந்த நேசமணின்ற அந்த கேரக்டர் வந்து இல்லைன்னா இன்னி வரைக்கும் எல்லார் மனசுலயும் வந்து இருக்கும். அதெல்லாம் ஹைலைட் ஆயிடுச்சு. அதான் ஹைலைட் ஆச்சு. ஸோ அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நிறைய அனுபவம் இருக்குப்பா. வடிவேல் சாரா இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், அவங்களோட நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும் சார்? அதாவது அப்பெல்லாம் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கவுண்டமணி செந்திலுக்கு எல்லாமே காமெடி எழுதுறாரு. அவர் பெரிய ரைட்டரு. அவர் நடித்தார் மாதிரி நாகேஷ் அவரும் ஈக்குவல் நடித்தாங்க ஒரு படத்தில், பணத்தோட்டம், சோப்பு சிப்புக்கெல்லாம். அவர் அப்படி தான் 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. அப்புறம் அவர் ரைட்டர் ஆகிட்டார், நாகேஷ் பெரிய காமெடி ஆகிட்டார். அதனால் வந்து ரைட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில். காமெடி ரைட்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா வேஸ்ட்டு லைஃப். ஏதாவது ஒரு படத்தில் வடிவேல் சாருக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் அது ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க, அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் சொல்லுங்கள் சார். அது வடிவேல் எல்லாமே அப்படி தான் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுறது, அவன் இப்போ ஏதோ தேவையில்லாமல் காசுக்கு ஆசைப்பட்டு விட்டாங்கன்னா அவனை அடிக்க ஆளே கிடையாது இப்போ கூட. அவன் கொஞ்சம் சின்ன விஷயத்த கூட பெருசாக பண்ணுவான். அதெல்லாம் அவனுக்கு தான் கை வந்த கலை. அது அவனுக்கு இல்லைனாலே அவனுக்கு பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. நான் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த அவனுக்கு கோணத்தை என்னடா ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்ருவானுங்க. அதனால் நான் அந்த செட்டில் தான் பண்ண முடியும், அது மேலே பண்ண முடியாது. பண்ணாலே என்னப்பா நல்லா தானே இருந்துச்சு உனக்கு தான் வந்து அப்படின்னு கேட்பாங்க. அங்கேயே டைரக்டர் ஸ்பாட்லேயே சொல்லுவாங்க, சார் வேணாம் சார் ஓவர் ஆக்டிங் இருக்கு சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படி போயிட்டேன், வடிவேல் அப்படி பண்ணிட்டாப்புல, விவேக் வேறு மாதிரி கருத்துக்களை சொல்லி அப்படி போயிட்டாப்புல. ஓகே, ஒரு டைமில் இந்த கருத்து சொல்கிற காமெடி வந்து ரொம்ப மக்கள் வெகுஜனமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் நிறைய படங்கள் வந்து ட்ராவலும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ விவேக் சாரோட இருந்த அனுபவம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். விவேக் வந்து எனக்கு வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட் அவர். ஆமாம், ஹியூமர் கிளப்பில் நாங்கள்லாம் ஹியூமர் கிளப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து கலாகேந்திரா கோவிந்தராஜ் நடத்துவார். அவர் வந்து ஆக்சுவலாக கலாகேந்திரனா பாலச்சந்தருடைய ப்ரொடியூசர். அவங்க கோவிந்தராஜ் 2 பேர் தான். அதில் அந்த கோவிந்தராஜ் தான் நடத்துவார் அதை. அப்போ அங்கே போய் எல்லாருமே வாரம் செகண்ட் சண்டேல போய் எல்லாம் ஜோக்ஸ் சொல்லலாம், என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது விவேக் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவரும் வந்து ஜோக்ஸ் சொல்லுவார், நானும் போய் ஜோக்ஸ் சொல்லுவேன், எல்லாம் நிறைய பேர் ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து இங்கே நல்லா டேலண்டானவங்க வந்து கலாகேந்திரன் கோவிந்தராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் பாலச்சந்திரகிட்ட. அப்படி தான் சார்லிலாம் அப்படி போனது. அப்படி விவேக்கை பற்றி சொல்லி ஒரு படம் பண்ணான், மனதில் உறுதி படம் பண்ணான். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த சாப்டர் நான் போனேன், ஆனால் விவேக் வரல அந்த சாப்டருக்கு. அப்போது எல்லோரும் வந்து விவேக் நல்லா பண்ணுறாப்புல, காமெடி நல்லா பண்ணுறாப்புல எல்லாம் சொல்லிட்டானா அழுகும்போது தான் சிரிப்பு வருது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கிண்டல் பண்ணோம். அது ஹியூமர் கிளப் வச்ச அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க.
அப்புறம் நான் பேசணும்னு சொன்னேன், கரெக்டு தான், விவேக் அழுவும் சிரிப்பு சொல்கிறீங்க, ஆனால் ஆரம்ப காலத்தில் கமல்ஹாசன் சார் எப்படி அழுதாருன்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக இருந்தப்போல்லாம் முதல்ல கமல் சார் அழுகும்போதெல்லாம். அப்படிலாம் சொன்ன ரொம்ப பாராட்டு. அப்புறம் அடுத்த வாரம் விவேக் வரும்போது கலாகந்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் இவர், நம்ம ரமேஷ் கண்ணா உங்களை பற்றி நல்லா சொன்னார் போன தடவை, கவடை அப்படின்னாரு. கவடைன்னு என்ன சார், கதைவாசல் டைரக்ட் பண்ணிட்டு படம் வராமல் உட்காந்துருக்கிறேன். அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணிவிட்டு படம் வெளியே வரல, உட்காந்துருக்கிறேன். அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் அப்புறம் ஆரத்தி எடுக்கடின்னு சந்திரநாத் ஒரு டேரக்டர் இருக்கார். அவர் வந்து ஏடிக்கு போட்டிக்கலாம் கதைவாசல் எழுதல, அவர் கமலேஷ் 2 பேரும். அது சந்திரநாத் வந்து என்ன பண்ணார், ஒரு முறை என் படம் வரல, படம் வர